ஆள் வந்து மசாலா கேட்டார். அவரு நிக்காக முடிச்சு 20 வருஷம், குழந்தை இல்ல. ஆயுர்வேத வைத்தியம் செய்ய பற்றிக்கிறார். அதுல ஒரு டேப்லெட் பின் வழியாக ஏத்துறாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு 2 மாசத்துல இன்னொரு டேப்லெட் குடிக்கணுமாம், குழந்தை உண்டாயிருமாம். இவர் கொஞ்சம் மார்க்கப்பட்டுள்ளால் தென் மாகாணத்தில் ஒரு பகுதியில. அவர் இந்தியாவில் 10 வருஷம் அந்த கோர்ஸ் முடிச்சிட்டு வந்திருக்கிறார். இவரும் ரெடி, வேற எனக்கு குழந்தை கிடக்க வழியே இல்லை, இதான் நீ செய்யணும். எல்லாம் இவர் உடுப்பெல்லாம் மாத்தி கட்டில் ஏறி இருக்கிறார். சும்மா கேட்டு பார்த்தாரு, என்ன மருந்து ஏத்த போறீங்க? அவன் சொன்னானாம், இந்த மருந்து இருக்கிறே குரங்கட விந்தால தயாரிக்கப்பட்டது. இது உள்ள போய் செயல்பாடு ஆனதுக்கு பின்னால மனித மூளை வளரணும் இல்லையா? மனிதன் குரங்கு பிறந்துட்டாங்க. இது அதுக்காக அந்த மூளை வளர்ச்சிக்கு இன்னொரு மருந்து 2 மாசத்துல போடும். இந்த ஆள் காசி கொண்டு வரல இறங்கி ஓடி வந்துட்டான். ஓடி வந்து கேட்கிற அதற்கு இது கூடுமா கூடாதா? எத்தனை பேருக்கு பிள்ளையும் பிறந்தீங்க அப்படி அவரு தெரிஞ்ச கூட்டாளிமா இருக்கு. நான் சொன்ன இப்படி ஆட்களுக்கு அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. குர்ஆன் ஹதீஸ்ல டிரான்ஸ்லேட் எங்க சரியாக பதிலிக்கார் பார்க்க சொல்லி இந்த சட்டத்துக்கு பதில் எழுதினாதான் பாரு, விந்துகன் எழுதிக்கான் அப்படின்னு எழுதிக்கான் இப்படி அட எங்கடா பதில் கொடுக்கிற? மதுஹபுடைய சட்டங்களில் ஃபுகஹாக்கள் எந்த அளவுக்கு துல்லியமாக செய்திருக்கிறார்கள் என்றால், அக்காலத்தில் நிகழாதது ஆனால் எதிர்காலத்தில் நிகழ முடியும் என்றுள்ளதற்கும் இப்படி நிகழ்ந்தால் அதற்கு பரிகாரம் இதென்று எழுதி வச்சிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அறிஞர்களிட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க. அறிஞர்கள் அனுப்பினாங்க. ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும் போதே சஹாபாக்கள் சில சட்டங்களை வேறு சில சஹாபாக்கள் அறிஞர்கள் கேட்டிருக்கிறார். இன்னொரு அறிஞர்கிட்ட ஒரு மதுஹபிட்ட கேட்டு பின்பற்றது ஷிர்காக இருந்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருப்பாங்க. புகாரியில் இருக்குது, 2 மனிதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. ஒரு ஆள் கொஞ்சம் படிச்சவர், மற்றவர் கொஞ்சம் அதுல போதாது. படிச்சவர் பேசினாரு, யார் ரசூலல்லாஹ், இந்த மகன் இவரோட வீட்டுல வைத்து கூலி வேலை செய்தார், இவரோட மனைவியோட தவறாக நடந்துட்டார். நான் எங்கட ஊர்ல இருக்கிற அறிஞர்கள்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க 100 ஒட்டகம் கொடுங்க, ஒரு அடிமையும் உரிமை விடுங்கன்னாங்க. நான் உரிமை விட்டேன். பிறகு இன்னும் சில அறிஞர்கள்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்ல ஓ நம்ம மகனுக்கு 100 கசையடி அடிச்சு ஊர்ல இருந்து 1 வருஷம் விலக்கி வைக்கணும்ட்டாங்க. எது யார சொல்லுங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, நான் ஹயாத்தோடு இருக்கத்துல நீங்க வேற அவன்கிட்ட போய் கேட்கிற, அவன் இமாமா அவனிடம் போய் கேட்கிற, அப்படி சொல்லல. சொன்னாங்க, 2வது சொன்னது சரி, 100 ஒட்டகத்தையும் திருப்பி எடுங்க, அடிமையும் திருப்பி எடுங்க. உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, நீ போயிட்டு அந்த பொம்பளையிட்ட கேள் உண்மையில் அப்படி நடந்துச்சான்னு ஓண்டா கல்லடிச்சு கொண்டுட்டு வாங்க, உங்களோட மகனு 100 ஹஜ்ஜி 1 வருஷம் விலக்கி வைங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் சஹாபாக்கள் மட்டும் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் மட்டும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காலத்திலேயே எல்லா சஹாபாக்களும் எல்லா சட்டத்தையும் சுயமாக ஆய்வு செய்தவர்கள் அல்ல. அது மனித இனத்தில சாத்தியமும் இல்ல. அல்லாஹ் எல்லோருடைய அறிவையும் புத்தியையும் ஒரே தரத்தில் வைக்கல. இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா எழுதுறாங்க, சஹாபாக்களில மார்க்க தீர்ப்பு வழங்கும் தகமையுள்ளவங்க சுமார் 133 பேர் இருந்தாங்க. 1.25 லட்சம் சஹாபாக்களுக்கு ஃபத்வா கொடுக்கிற தகமை உள்ளவங்க 133 பேர். வெள்ளர் யாருன்னு மதுஹப் பின்பற்றிப்பாங்க, அந்த 133 பேர் தான் கேட்டிக்கிறாங்க. கேட்டாங்க, புகாரிய மேல பார்த்துட்டு வாசிக்கிறல்ல, புகாரிய வாசிக்கிறது மாதிரி வாசிச்சா எங்க கேட்கணும்னு விளங்கும். புகாரிய கண்ணை திறந்து வாசிக்கணும். தவாஃபுல் வதாவுடைய மசலா வருது. தவாஃபுல் வதானா தெரியும், மக்காவில் இருந்து ஒரு ஹஜ்ஜாஜி ஒரு ஹாஜி கடைசியாக திரும்பும் போது காபாவுக்கு பிரியாவிடை கொடுக்கும் தவாப். ஒரு பெண்ணுக்கு திரும்பி வரும் நாளில் மாத விலக்கு ஏற்படுகிறது. இவள் நின்று தவாஃபுல் வதா செய்யணுமா அல்லது இவளுக்கு கடமை இல்லையா? சஹாபாக்கள் போறாங்க. ஒரு சஹாபிட்ட போய் கேட்கிறாங்க, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் சொன்னார், அந்த பெண் இருக்கணும் சுத்தமாகிறவரை,
அதுக்கப்புறம் தவாப் செய்துட்டு தான் மக்கா விட்டு போகணும். அவரோட ஃபத்வா. இத இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இல்ல அவக்கு தவாஃபுல் வதா கடமை இல்ல, அவ போலாம். சஹாபாக்கள் ரெண்டு பேரும் சொன்னாங்க, நாங்க மாதாம சொன்னாங்க ஸைத் இப்னு சாபித்துடைய கருத்தை விட்டுட்டு உங்களோட கருத்தை வர தயார் இல்ல. எங்கட மாதிரி ஒரு புத்தியுள்ளவருண்டா எங்களோட இருக்கிறாங்களே, அவங்க மாதிரி புத்தியுள்ளவர் தான் இப்னு அப்பாஸ் என்ன சொல்லிபாரு, நான் ரசூலுல்லாஹ்ட சுன்னாவை சொல்றேன், நீங்க ஸைத் இப்னு சாபித் ஒரு இமாமோட கருத்தையே சொல்றீங்க, நீங்க சிறுக்கிறாவோ விதத்காரன் நினைப்பாரு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சுன்னாவா படிச்சவர், யகூதிகளோட புஷ்ல படிச்சவர் அல்ல. அவரு சுன்னாவ ரசூலுல்லாஹ்ட்ட படிச்சவர். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, சரி நீங்க வைத்து ரெண்டு பேரை விட்டுட்டு மூணாவது ஆள்கிட்ட கேளுங்களே, அதுல உம்மு சலமாட்ட கேளுங்களே, அதுல சஃபியாட்ட கேளுங்களே, கேட்டு முடிவு செஞ்சோம். கூடாது என்று சொல்லல, நியாயம் அவர்களுடன் இருக்கும் அறிஞரின் கருத்தை, தகமையுள்ள அறிஞரின் கருத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள், சரி என்று சஹாபாக்கள் அங்கீகரிக்கிறார். இதுபோல அனந்திர சொத்து பிரிக்கிறது சம்பந்தமாக புகாரியில கிதாபுல் ஃபராயில இருக்குது. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் கேக்குறான், அவரை அதை பிரிக்கிற முறையை சொல்றாரு. அப்படியே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அவர் வேறொரு முறையில பிரிச்சு காட்டுறார், இவங்க போய் அபூ மூஸா அல்-அஷ்அரி சொல்றாங்க, நாங்க இப்னு மஸ்ஊத் இடத்துல காட்டினோம், கேட்டோம், நீங்க சொன்னதை பார்க்க வித்தியாசமாகத்தான் அவர் பிரிச்சார். சொன்னார்கள், லா தஸ்அலூனி மாதாம ஹாதல் ஹிப்ரு ஃபீக்கும். புகாரியில் இருக்குது. இந்த மாபெரும் அறிஞர் இப்னு மஸ்ஊத் இந்த ஊரில் இருக்கும் வரை அவரிடம் மட்டும்தான் மார்க்கம் கேட்க வேண்டும், என்னிடத்தில் கேட்க கூடாது. ஒரே ஆளை தக்லீது செய்யும்படி சஹாபி வழிகாட்டுகிறார். புகாரியில் இருக்கு. சஹாபாக்களுடைய காலத்திலேயே ஒரே அறிஞரை பின்பற்றும்படி வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்? மக்கள் மனோ இச்சையை பின்பற்றி பிழையான வழியில போகாம இருக்கிறதுக்காக. மதுஹபுக்கு வெளியில போறவங்க ஏன் போறாங்க? அவங்களுக்கு வாஷான கருத்து இருக்கு. சுபே 7 நேரம் தொழுதுக்கலாம், வசதியான கருத்து கிடைக்குமே. இதனாலதான் இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யாரு ஒவ்வொரு அறிஞராலும் பிழைகள் போயிருக்கலாம், அந்த கருத்துக்களை மாத்திரம் எடுத்து லேசிக்காக மார்க்கத்தை பின்பற்ற போனால் இஸ்லாத்தை கலட்டி வச்சுட்டு தான் மௌத்தாகுவார், முர்த்ததாகத்தான் மௌத்தாகுவார். இதனால் மதுஹபுடைய தேவை என்ன நல்லா விளங்குங்க. மதுஹபுடைய ஏன் பின்பற்றணும்? எங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் உள்ள நேரடியான பதில்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நேரடியாக பார்க்க முடியாது. அதிலிருந்து தெரியும். இப்ப வர புதிய பிரச்சனை குர்ஆனில் இவ்விடத்தில் காட்டேலாது. குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ள தெளிவாக வெளிப்படையாக சொல்லப்பட்டுள்ள பதில்கள் கொஞ்சமானது, வரக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமானது. வரக்கூடிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை அல்லாஹ் அதற்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறான். அவைகளை கிண்டி உள்ளே இருந்து வெளியெடுத்து தருபவர்கள் தான் ஆய்வாளர்கள். இது மாதிரி ஆட்கள் அப்பவும் கொஞ்சம் பேர் இருந்தான். குர்ஆன் ஹதீஸ் டிரான்ஸ்லேட் மட்டும் எடுக்கிறார்கள். வினோதம், அப்பா வினோதம். பெரிய அறிஞர் தெரிந்தாரு, அவருடைய பேரு சொல்லப்படாது, பெரிய அறிஞர். அவர் சொன்னார் ஒரு ஃபத்வா, ரொம்ப ஆச்சரியம். பாருங்க, இந்த ஹவுல் இருக்குது, தேங்கி நிக்கிற தண்ணி ஹவுலில. அவர் எப்படி கொடுத்தாரு தெரியுமா? ஹவுலில் ஒருத்தர் நேர வைத்து ஷலம் கழிக்கிறார், சிறுநீர் கழிக்கிறார், நேரே ஹவுலில சிறுநீர் கழிக்கிறார். இப்ப அந்த ஹவுலு தண்ணியை பாவிக்க கூடாது. கோப்பையில சிறுநீர் கழிக்கிறான், கழிச்சிட்டு அதுல ஊத்தினா அப்ப பாவிக்கலாமா? இந்த மாதிரி ஆளோட தான் டிரான்ஸ்லேட் பாக்குறாங்க. அப்படியா? ஏண்டாப்பா ஹதீஸ்ல அப்படி மட்டும் வைக்கிறான். லா யபூலன்ன அஹதுக்கும் ஃபில் மாஇ தாயிம் சும்ம யக்தஸில ஃபீ.
ஓடாத தேங்கி நிற்கிற தண்ணீர் ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டு அதிலே குளிக்க வேண்டாம். சிறுநீர் கழிக்கிறவன் தானே சொல்லிக்குது, கோப்பையில கழிச்சு கொட்டதை சொல்லலே. அக்லுள்ளோடு விளங்குது. கழிக்கிறதா நோக்கம், அசுத்தம் விழுந்திருக்கிறதா? நேர கழிச்சா என்னடா, கோப்பையில கழிச்சா என்னடா? எல்லாம் அசுத்தம் இல்லையா விழுகுது? இப்படி தேச ஆச்சரியப்படுகிற மசலாக்கள். ஏன் எல்லாம் நேரடி தர்ஜமாக்களை மட்டும் பாதத்துல விளைவுகள். ஒரு சம்பவம் சொல்லணும் உங்களுக்கு. கிதாபுல பதியப்பட்ட சரித்திரம். இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்றாங்க. அக்காலத்தில ஹதீசுகளை மட்டும் மனனம் செய்யும் ஒரு கூட்டம் இருந்தான். ஹதீசுடைய வார்த்தைகளை லட்சக்கணக்கில் பாடம் செஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்க ஆய்வு செய்யறது இல்லை, டிரான்ஸ்லேட் மட்டும். ஃபுகஹாக்கள் அடுத்த மஸ்ஜிதில் இருந்தாங்க. அவங்க குர்ஆன் ஹதீஸை வைத்து ஆய்வு செய்து சட்டங்களை தொகுப்பவர்கள். ஒரு பெண்மணி வந்தா, கிராமப்புறத்தில் இருந்தவார் ஒரு பொம்பளை. அவ சொன்னா, அவ நேரே வந்தா ஹதீசுகளுடைய அந்த சொல்லுகளை மட்டும் மனனம் விடுறாங்களே முஹத்திஸீங்கள், அவங்களுடைய இடத்துக்கு வந்தான். எனக்கு ஒரு பிரச்சனை, நான் தூரத்தில் ஒரு காட்டு பிரதேசத்துல நானும் கணவனும் இருந்தேன். என் கணவன் மூத்தா போயிட்டாரு. யாரும் அந்த ஏரியாவுல மனிதர்கள் இல்ல. ஏன் கணவன் ஜனாசாவை குளிப்பட்டவும் ஆள் இல்ல. நான் தான் குளிப்பாட்டணும். நான் ஹைதுடன் மாத விளக்குடன் இருக்கிறேன். என்னால என் கணவனை குளிப்பாட்டலாமா? நாங்க ஹதீஸ் இப்ப உள்ள ஆட்கள் இல்ல, பட்டன் தட்டுற வாட்டி எல்லாது லட்சக்கணக்கான ஹதீசுகளை இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி இருந்தாங்க. லட்சக்கணக்கான ஹதீசுகளை வரணும் விட்டவங்க. தேடினாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி நிகழ்ச்சியும் நடந்தில்லை. குர்ஆனிலேயும் குளிப்பாட்டலாமா இல்லையான்னு ஒரு தெளிவும் இல்லை. வெளிப்படையாக தேடி பார்த்தார்கள். இல்ல ரகசியமா கூப்பிட்டு சொன்னாங்க, நீ அடுத்த மஸ்ஜிதில் ஈக்கிறாங்க ஆட்கள், ஃபுகஹாக்கள் மதுஹபால்கள், அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு என்ன சொன்னு வந்து சொல்லிடு. அங்க போய்த்து கேட்க பட்டுன்னு பதில் வந்துச்சு. அங்க சொல்லிட்டாங்க, குளிப்பாட்டலாம் போ. அது பொம்பளை வந்துச்சு, குளிப்பாட்டலாமே. இவங்களுக்கு மேல்கள் நடுங்குது. அடி இவ்வளவு லட்சக்கணக்கு ஹதீஸ் வச்சிருக்கிறோம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு மசாலா சொல்லி இல்ல, யாரும் நபீரத்துல வந்து கேட்டில்ல. எப்படி கூடும்னு சொன்னாங்க. இவர் அங்க போறார். எப்படியாப்பா சொன்னீங்க? அவரு சொன்னார், ஒண்ணுமில்ல, உங்களோட கையில் இருக்கிற ஹதீஸ்லயும் தான் சொன்னேன். எங்க சொன்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மஸ்ஜிதில் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பக்கத்துல வீட்டுல இருக்கிறாங்க மாத விளக்கோட. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாயை எடுத்து கொடு ஆயிஷா. ஹஜ்ரத் ஆயிஷா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஹைலோட இருக்கிறேன், பாயை தூக்கி தரலாமா? சொன்னார்கள், இன்ன ஹைலதகி லைஸத் ஃபீ யதிகி, மாத விளக்கு உன்ன கையில இல்லை என்றார்கள். நீ குளிப்பாட்ட போறதும் கையால தான் குளிப்பாட்டலாம். இதுதான் மதுஹப். இதுதான் மதுஹப். இதிலிருந்து திசை திருப்பி மக்களை மனோ இச்சைவாதிகளாக மாற்றுவதற்காகத்தான் குர்ஆன் என்ற பெயரில், ஹதீஸ் என்ற பெயரில் போலிகளை நம்பி ஏமாற வைப்பதற்காகத்தான் இந்த முயற்சியை யூதர்களும் எதிரிகளும் பின்னால் இருந்து முஸ்லிம் ஏஜென்ட்டுகளை பயன்படுத்தி, ஒரு சிலரை பயன்படுத்தி அப்பாவிகள் அதிலே அகப்பட வைத்து பாரி ஒரு சதியை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கொண்டு வர்ற பிரச்சனையை பாருங்க. சுபஹானல்லாஹ், என்ன பிரச்சனை கொண்டு வரான்? இந்த பாமர மக்களை, அப்பாவி மக்களை வழிகெடுப்பதற்காக போடுற தூண்டுல பார்க்கணும். பாருங்க, பள்ளியில பிதஅத் செய்றானுகள், என்ன குனூத் ஓதுறாங்க. அதனால நாங்க இந்த பள்ளிக்கு வர மாட்டோம். பள்ளியில பிதஅத் செய்றாங்க. தொழுகைக்கு பின்னால துஆ ஓதுறாங்க. பச்சை பிதஅத் இது. நாங்க சொல்றோம், நீங்க பதறவான. நீங்க புகாரிய படிக்கிறீங்களா? புகாரி எடுத்து தொழுகையிட பாடத்தை பாருங்க. சுபஹில குனூத் ஓதினு இருக்குதா இல்லையான்னு பாருங்க. புகாரியில் இருக்குது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட மாணவர் கேட்கிறார்கள், ஹல் கனத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி சுபஹ், ரசூலுல்லாஹ் சுபஹில குனூத் ஓதினாங்களா? நல்ல யோசனை பண்ணுங்க. இந்த கேள்வியை ஏன் கேட்டிப்பார்? பிரச்சனையும் தெரிஞ்சுக்குதானே, குனூத் இருக்குதா இல்லையான்னு பிரச்சனையும் வந்திருக்குது.
சும்மா கேட்க மாட்டாரே ஒருத்தர். ஹஜ்ரத் அனஸ் கிட்ட கேட்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய ஹாதிம் கிட்ட கேட்கிறார், 10 வருஷம் நபியிட வீட்டு புள்ள போல இருந்தவட்ட கேட்கிறார். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நஅம் பஅத ருகூஇ யஸீரன், ருகூக்கு பிறகு நீண்ட நேரம் இல்ல லேசான குனூத் ஓதினாங்க. புகாரில இருக்குது, புகாரில இருக்குது. அமெரிக்காவுக்கு போயிருந்த நேரம் ஒரு ஆள் வந்து விதண்டாவாதம் பண்ணினாரு. சில கேள்விகள் உங்கள்ட்ட கேட்கணும், பதில் சொல்லாம பயம் பண்றீங்கன்றாரு. ராஜா உங்களோட வாதாட வரல, அவ்வளவு தூரம் இல்ல பண்ணதான் நீங்க. அப்ப கேள்வா குனூத் இப்படி இப்படியே இருக்கு. நான் சொன்ன புகாரில் இருக்குது குனூத்தோடு. புகாரி இல்லையா, நாங்களும் வாசிக்கிறோம். அதுதான் சரியா வாசிக்க சொல்றேன், சரியா வாசிச்சா கிடைக்கும். இவர் எங்கெங்கயோ போன் பண்ணிக்கிறார் அப்படின்னு இல்லைன்ட்டாங்க. எங்களை கூட்டிகள் போன நிர்வாகிகளுக்கே சந்தேகம். ஹஜ்ரத் புகாரியில வாரன்ட்டாரே சொல்றாரு இல்லை. நான் சொன்ன காட்டவே மாட்டேன், உனக்கு நீயே தேடு, காட்ட மாட்டேன் தேடு. வாரத்துக்கு முந்தின நாள் சரியில்லை, ட்ரஸ்டிய கூட்டிட்டு போனேன் லைப்ரரி ஒன்றுக்கு, எடுங்க இங்கிலீஷ் புகாரிய, பக்கத்தில் அரபிக்கு, இந்த ஹதீஸ் சும்மா காட்டக்கூட அவனுக்கு. இதுக்கு பிறகு சுபஹ் தொழுகையில குனூத் ஓதுவேன் லெட்டர் ஒன்று எடுத்து காட்டுங்க, சும்மையும் கொடுக்கணும். இத்தனை நம்பர்ல ஹதீஸ் இருக்குது, கடிதம் ஒன்று எழுதி வாங்கி கொண்டு கொடுங்க. புகாரியில இருக்குது, அதுக்கு மேல என்ன ஆதாரம்? புகாரியில் இருக்குது, அதுக்கு மேல சுபஹானல்லாஹ். மதுஹபில் இருந்து அந்த சந்தேகத்தை உண்டாக்குறதுக்காக என்னென்ன கதைகள். இமாம் அபூ ஹனீஃபாட வாப்ப என்ன மதுஹப்னு கேட்டா, இப்ப கேட்கிறல்ல, அது பதில கிடைச்சிட்டு பாக்கு. அட இமாம் அபூ ஹனீஃபாவே ஒரு தாபிஈ, அவரோட வாப்ப யாரோட காலத்தையும் பாரு, சஹாபாக்கள் காலத்திலையும் நீப்பாரு. யார்கிட்ட கேட்டிமா? சஹாபி இது கேட்டிப்பாங்க. இது ஒரு கேள்வியா? இது ஒரு கேள்வியா? இப்படி இது சும்மா இல்ல.